ஐயா, எனக்கு ஒரு பென்சில் வேண்டும். ஐயா, எனக்கு ஒரு அழிப்பானும் ஒரு பென்சில் துருவியும் வேண்டும். பென்சில் 2 ரூபாய், அழிப்பான் 1 ரூபாய், பென்சில் துருவி 2 ரூபாய், மொத்தம் 5 ரூபாய் தாருங்கள். 5 ரூபாயா? அப்படி என்றால் என்ன? 5 ரூபாய் என்பது பணம். நாம் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் அந்த பொருளுக்கு ஈடாக பணம் தர வேண்டும். அப்படியா? வீட்டிற்கு காய்கறி வாங்கவும் பணம் வேண்டுமா? ஆமாம், நிச்சயமாக பணம் வேண்டும். பணம் கொடுத்துத்தான் பொருட்களை வாங்க முடியும். நெல்லிக்காய் வாங்கவும் பணம் வேண்டுமா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வேண்டும். எந்த சிறிய பொருளாக இருந்தாலும் பணம் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். ஐயா, எங்கள் பள்ளியில் புத்தகம், நோட்டு புத்தகம், வண்ண பென்சில்கள், சீருடைகள் எல்லாம் பணம் வாங்காமல் தானே தருகிறார்கள். அதுபோல நீங்களும் தருவீர்கள் என்று நினைத்து விட்டோம். நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் கல்வியை கற்று உயர வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் இலவசமாக தருகிறார்கள். அதனை நான் செய்ய முடியாது அல்லவா? ஆகவே நீங்கள் பணம் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். பணம் என்றால் என்ன? அது எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்கள் ஐயா. ஆமாம் ஐயா, எனக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது. சீக்கிரம் சொல்லுங்கள். நம் இந்திய நாட்டில் பயன்படுத்தும் பணத்திற்கு ரூபாய் என்று பெயர். 1 ரூபாயில் தொடங்கி 2000 ரூபாய் வரை நாம் பல்வேறு வகையில் நாணயங்களாகவும் பணத்தாள்களாகவும் பயன்படுத்துகிறோம். இது 1 ரூபாய் நாணயம். இது 1 ரூபாய் பணத்தாள். இவை இரண்டிற்கும் ஒரே மதிப்புதான். இது 2 ரூபாய் நாணயம். இது 2 ரூபாய் பணத்தாள். இவை இரண்டிற்கும் ஒரே மதிப்புதான். இது 5 ரூபாய் நாணயம். இது 5 ரூபாய் பணத்தாள். இவை இரண்டிற்கும் ஒரே மதிப்புதான் உள்ளது. இது 10 ரூபாய் நாணயம். இது 10 ரூபாய் பணத்தாள். இவை இரண்டிற்கும் ஒரே மதிப்புதான். இது 20 ரூபாய் பணத்தாள். 20 ரூபாய்க்கு நாணயம் இல்லை, பணத்தாள் மட்டும் உள்ளது. நம் இந்திய ரூபாயின் மதிப்பை குறிப்பதற்கு இந்த குறியீட்டை நாம் பயன்படுத்துகிறோம். என்ன குழந்தைகளே, இப்போது பணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்களா?